தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சரியான நேரத்தில் விரைவு ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரை காப்பாற்றிய ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத பெருவெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு அந்த 3 நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத திக் அனுபவங்கள் என்றே கூறலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 206006 என்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பீய்த்துக் கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் வெள்ளத்திற்கு நடுவே திடீரென நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதலில் பயணிகள் எண்ணியிருந்தனர். மதுரை ரயில்வே கோட்டம் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பயணிகளுக்கு தெரிய வந்தது, சில மீட்டர் தூர இடைவெளியில் உயிர் தப்பி உள்ளோம் என்று. ஆம், மழை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையில் சரளை கற்கள் வெள்ளை நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. இதை வழக்கமான சோதனை பணியின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலி கண்டறிந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரின் உயிரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் 3 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்த ரயிலுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடும் வெள்ளத்தை கடந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு முதல் ஆளாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து செய்தி வெளியிட்டது. மீட்பு பணிக்கும் பெரும் பங்காற்றியது. இந்த நிலையில் பெரும் விபத்தை தடுத்து நிறுத்திய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலிக்கு ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையில் பணியாற்றும் 100 பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் அலிக்கு வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள 70வது ரயில்வே வார விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விருது வழங்க உள்ளார். நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்திற்கு காய்கறிகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் லாரிகளில் அனுப்பப்படுகின்றன. அதன் பின்னர் கேரளாவிலிருந்து திரும்பி வரும் லாரிகளில் கோழி இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை தமிழ்நாட்டில் கொட்டப்படும் சம்பவங்கள் தொடர்கின்றன. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியை அடுத்த கோடகநல்லூர் மற்றும் பழவூர் கிராமங்களில் காட்டுப்பகுதியில் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையான கிரிடன்ஸ் மருத்துவமனையிலிருந்து இந்த கழிவுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காட்டுப்பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. மருத்துவ கழிவுகளை கால்நடைகள் சாப்பிடுவதால் உடல்நலம் பாதிக்கும் அச்சம் எழுந்துள்ளது. இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா, மருத்துவ கழிவுகள் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் பெட் பாட்டில்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண அவங்க சார்ட்டு, ரிப்போர்ட்ஸு எல்லாமே இங்கே மருத்துவ கழிவுகள். இங்கே உள்ள லோக்கலில் உள்ள முக்கியமான ஆட்கள் தான் இதோட சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் இதை எடுத்து, காவல்துறையும் எடுத்து இது வர வண்டிகளை எங்கே மடக்கணுமா மடக்கி இந்த மாதிரி இது இன்னும் மறுபடியும் நடக்க விடாமல் அவங்கள தடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். பாப்பாக்குடியில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்டுவோம் என்றும் முதல் லாரியில் தானும் செல்வேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்வதாகவும் இதனை தடுப்பதில் அரசு அலட்சியம் காட்டுவதை ஏற்க முடியாது எனவும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக கோடகநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் விசாரணை மேற்கொண்டார். மேலும் பொது இடங்களில் நோய் பரப்புவதற்கு காரணமானவர்களை தண்டிப்பது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை காவல்துறை ஆய்வு செய்து வருவதாகவும்
குற்றம் இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் கேரளாவிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் புளியரை சோதனைச் சாவடியில் தீவிர சோதனைக்கு பின்னரே தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவிலிருந்து எந்த கழிவுப் பொருட்களையாவது தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்தால் திருப்பி அனுப்பப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.